தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். மத்தேயு 13:23 நான் வாசிக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுறமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். நாம் ஞாயிற்றுக்கிழமையில் திறந்த வானத்தின் கீழ் ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்து வருகிறோம். திறந்த வானத்தின் கீழ் நான் எப்படி வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதுங்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். இதில் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடணுங்கிறத கற்றுக்கொண்டோம். நேரத்தில் வரணுங்கிறத கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு தசம பாகத்தை காணிக்கையும் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, யார் மேலும் எனக்கு எந்த கசப்பும் இல்லைங்கிறதையும் நம்ம இப்படி நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்காக வானத்தை திறந்து நம்ம ஆசீர்வதிப்பதற்கு ஒரு கீயாக இருக்குது, ஒரு சாவி என்ன பண்ணுது இருக்குது. அப்போ சொல்கிறாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோன்னு என்று அதில் என்னை சோதித்து பாருங்க என்று சேனையின் கர்த்தர். அப்போ கர்த்தர் இந்த ஒரு இடத்துல தான் டெஸ்ட் பண்ணி பாருங்கிறார். என்ன பண்ண சொல்கிறாரு? டெஸ்ட் பண்ணி பாரு. அப்போ என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளும்படியே உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். அப்போ நீ ஆசீர்வாதமாக இல்லாமல் போன அப்படின்னா அதற்குரிய சாவியை நீ போடவே இல்லை. அதற்குரிய சாவி என்ன பண்ணல, போடலை. அப்போ இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கீயை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். இன்னும் சொல்லும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து அப்படின்னு புரியலன்னா வானத்தின் மதகுகளை திறந்துன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தர் நமக்காக வானத்தின் மதகுகள் என்ன பண்ணுறாரு, திறக்கிறார். ஆமென். அப்போ மதகுகளை திறக்கும் போதெல்லாம், நம்ம வீராண ஏரியில் மதகுகளை திறக்கும் போதெல்லாம் அந்த வீராண ஏரியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் விளைச்சல் என்ன பண்ணுது, வருகிறது இல்லையா? அப்போ அந்த மதகுகளை திறக்கும் போது அங்கேருந்து ஆசீர்வாதத்தின் மழையால் பொழிந்த தண்ணீர் என்ன பண்ணுது, புறப்பட்டு வருகிறது. அது வரும்போது எந்த இடத்து வரைக்கும் போகுதோ அந்த இடம் வரைக்கும் அந்த வயலில் விளைச்சல் என்ன பண்ணுது, வருது இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, சில இடத்துல அந்த தண்ணியை நம்பாமல் போர் தண்ணி இருக்குது இல்லையா? அந்த போருக்கு எப்படி தண்ணி போகுதுன்னா அது ஊற்று வழியாக என்ன பண்ணுது. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ சேருது. அங்கே சேரக்கூடிய தண்ணீரை திறக்கும் போது அங்கே திறக்கிற இடத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அதோடைய விளைச்சல் என்ன பண்ணுது, வந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நம்ம கொஞ்சம் ஆரம்பிக்கணும். என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு, நல்ல பலன் உண்டு, நல்ல சுகம் உண்டு, நல்ல ஆரோக்கியம் உண்டு, ஏராளம் உண்டு, தாராளம் உண்டு. அப்போ இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா வர்றது மாத்திரமல்ல, ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணும், கேட்கணும். சொல்லுங்க, கேட்கணும். ஆமென். இல்லையா? மேன்மை உள்ளவரை பற்றி பாடல் பாடணும் இல்லையா? அங்கே என்ன செவி கொடுத்தாயானால், கேட்டன்னா உனக்கு ஆசீர்வாதம், கேட்கலன்னா ஆசீர்வாதம் இல்லை. அதுக்கு எதுதான் நிபந்தனை? கேட்கறது நிபந்தனை. கேளுங்க, அப்போதான் ஆசீர்வாதம் என்ன பண்ணும், வரும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் முன்னேறணும், சாதிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறது? இப்படியே நானும் வாழக்கூடாது, எப்போ பார்த்தாலும் கஷ்டம் வருது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது, எப்போ பார்த்தாலும் நெருக்கம் வருது, இன்னும் உலகமும் ரொம்ப எக்கனாமிக்கல் ரொம்ப கிரிட்டிக்கல் என்ன பண்ணுது, போகுது, விலைவாசி ஏறி போச்சு தானே? எத்தனை பேர் ஏறி போச்சுன்னு தெரியுது? ஏறி போச்சுன்னா உலகத்தில் இருக்குன்னு அர்த்தம், ஏறி தெரியலன்னா உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ விலைவாசி என்ன பண்ணுச்சு, ஏறுது இல்லைங்களா? 1/2 லிட்டரு எண்ணெய் 75-80 கிடச்சி இப்போ 100ல் நிற்கிது. இன்னும் எவ்வளோ வரணும் சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் நான் எப்படி டார்கெட் பண்ணி போக போகிறேன் இல்லையா? நமக்கு என்னன்னா, ஏதோ 1 லிட்டர் கொடுக்குறாங்க, 1 கிலோ பருப்பு கொடுக்குறாங்க, 1 கிலோ சீனி கொடுக்குறாங்க, இப்படியே போட்டிடலான்னா கொடுக்காம போயிட்டாங்கண்ணா, என்னங்க இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்கக்கூடாது. கொடுக்குற வரைக்கும் லாபம், சந்தோஷம் இல்லைங்களா? கொடுக்கலன்னா அவ்வளோதானே. அப்போ கொடுக்கலன்னா எப்படி வாழ போகிறேன்? புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ எதையுமே நான் நம்பலை. மாறுது இல்லையா, ஆட்சி மாறுன்னு நினைக்கல, மாறிச்சு இல்லைங்களா?
மழை வரும்னு நினைக்கிறோம், மழை வர மாட்டேங்குது. 2500 வரும்னு நினச்சி வர மாட்டேங்குது இல்லையா? மாறுது. அப்போ ஏதோ ஒரு காரியம் மாறிக்கொண்டு இருக்குதுன்னா நான் என்னை மாற்றிக்கொண்டு சில காரியத்துக்குள்ளார வரணும். எத்தனை நாமே சொல்லுது, கர்த்தர் மட்டும்தான் மாறாதவர். அவர் வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அவர் மாற்றிக்கவே மாட்டார். ஆமென். அப்போ எக்கனாமிக் டவுன் ஆகுது. ஆனால் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆட்சிகள் மாறுது, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? ஏன்னா நம்மளை பற்றி பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லுது. நம்ம உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுது. ஆனால் ஜெயிக்க முடியாமல் தோல்வியிலையும் கஷ்டத்துலையும் நெருக்கத்துலையும் பிரச்சனையிலையும் இப்படியே எத்தனை நாள் தான் வாழுறது? பக்கத்தில் சொல்லி எத்தனை நாள் தான் வாழுறது? ஏதாவது தோணுதா? ஏன்னா நமக்கு யாராவது ஒரு மாதிரியே பேசிட்டாங்கன்னா டக்குன்னு தோணும், அப்புறம் சராசரி ஆயிடுவோம். அப்புறம் யாராவது பேசினா தோணும். இப்படி பார்த்தோம்னா அது நல்லா என்ன பண்ணாது? பைபிள் சொல்லுது, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் என்ன பண்ணாத இருக்காதங்குது. அப்போ நாம் சில வேலைகளில் உந்தி தள்ளுற மாதிரி இருக்குது, சில வேலைகள் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படியே இருக்குதுன்னா அதற்குரிய காரியங்களை நம்ம செய்யாமல் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். எத்தனை ஆமேன் சொல்லுது? அதுக்காக தான் அங்கே சொல்லும்போது மத்திய 23 சொல்கிறாரு, நீ தசமபாகத்தையும் கொடு, இதையும் செய், அதையும் விட்டு விடாம. எதை செய், எதை விட்டு விடாத? அதாவது இல்லை, தசமபாகத்தையும் கொடு, ஒன்று. ரெண்டாவது, அன்பையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுடாத. அப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணும்? சில பேர் என்ன பண்ணான்னா தசமபாகம் மட்டும் கொடுத்துருவாங்க, அன்பு இரக்கம் விசுவாசம்லாம் அவங்களுக்கு இருக்காது. சில பேர் தசமபாகத்தையே கொடுக்குறதுல அன்பு இரக்கம் விசுவாசம் மட்டும் என்ன பண்ணும் இருக்கும். அப்போ கர்த்தர் நம்மளை பேலன்ஸ் பண்ணி நடத்த சொல்கிறாரு. அப்போ நீ வானத்தின் பலகணிகளை திறக்கணும்னா அதுக்கு கீ என்ன? தசமபாக காணிக்க என்ன பண்ணு? செலுத்து. அப்போ அன்பு இறக்க மற்றவங்களே எனக்கு நன்மை வேணுமா? என்ன பண்ணுறது? நான் அவங்க மேலே அன்பு இறக்கத்தை என்ன பண்ணும்? அப்போ அதெல்லாம் நான் செய்யும்போது இன்னைக்கு செய்கிறது சாதாரணமாக தெரியும், ஆனால் ஒரு நாள் அதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? எத்தனை ஆமேன்னு சொல்லுது? அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதையும் செய்யப்பா அதையும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பரிசேயர் மாதிரியே சபையில் என்ன பண்ணுறாங்க? பரிசேயர்னா என்ன தெரியுமா? அவங்க மதத்தில் ஊர்னவங்க. அப்போ மதத்தில் ஊறிட்டு இது சரி அது தப்பு இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வரும்போது இது சரியா அது தப்பான்னு சில பேர் மதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ மதத்தை விட்டு வெளியில் என்ன பண்ணணும்? வரணும். சொல்லுங்கள், மதத்தை விட்டு நான் வெளில வரணும். சத்தத்தை காணும் ஒன்றும். ஹல்லேலூயா. அப்போ அதை விட்டுட்டு நான் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறாள் தான் கற்றுக் கொடுக்குறாரு. பரிசேயர்ப்பா அவங்க மதத்தில் ஊறிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ மதத்தில் ஊறணும்னா அதில் எந்த பலனுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் நான் ஊறணும். கர்த்தருடைய வார்த்தையில் நான் என்ன பண்ணும்? எத்தனை ஆமேன்னு சொல்லுது. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும், நான் இந்த மாதிரி உலகம் இப்படி இருக்குது, அதிலே சிக்கி தவிச்சிட்டு அப்படியே கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு போகிறேன்னா, இல்லை இந்த உலகம் மாட்டியும் கிடக்கட்டும், நான் உலகத்தில் நான் மேற்கொண்டு எல்லாத்தையும் வாழ போகிறேன்னா நம்ம தான் முடிவு பண்ணும். இது கர்த்தர் முடிவு பண்ணுற விஷயம் இல்லைங்க. எத்தனை ஆமேன்னு சொல்லுது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லிருக்கிறேன் இல்லைங்களா? ரட்சிப்பை மட்டும்தான் கர்த்தர் தான் கொடுக்க முடியும், அதை நம்ம கொடுக்கவே முடியாது. ரட்சிப்புக்கு நேரம் நடத்துவதுக்கு நம்மளை வச்சுக்கிறாரு. ஆனால் ரட்சிக்க வருது யாரால தான்? அவர் தான் இல்லையா? அப்போ அவரால் செய்ய முடியும்னா ரட்சிப்பை கேட்ட காரியத்தை நான் செய்ய முடியும். ஒருத்தவங்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றது என் வேலை இல்லைங்களா? அவங்க மேலே அன்பு செலுத்துறது என் வேலை. அப்படி செலுத்தும் போது அவங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிப்பாங்க, விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க, அவர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ இந்த காலவேளை நீங்கள் நானும் ஒன்று முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே நான் இப்படியே வாழ்ந்துட்டேன், இனிமேட்டு நான் அப்படி வாழ விரும்பலை. ஏன்னா இந்த உலகத்திலே பாருங்களேன், ஏதோ ஒரு நோய் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உலகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த நோயை எடுத்து அவன் போராடுறான். நோய் எடுத்து என்ன பண்ணுறான்? போராடுற சில நோய்கள் அவனால் அதை தீர்க்கவே முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் அதில் போராடுறான் இல்லைங்களா? அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே போனவொடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு? இது சரிப்பட்டே வராதுன்னு யோசிக்கிறாரு. ஆனால் போராடி அதில் ஏதோ ஒரு ஜெயத்தை பார்க்க விரும்புகிறாங்க. நம்ம தானே? அதாவது ஆண்டவர் அறியாதவங்களை சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் அறியாதவங்களே ஒரு நோயின் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது அதை மேற்கொள்கிறாங்கன்னா, நீங்களும் நானும் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணும், போராடி ஆகணும், அதில் வெற்றி பெற்றே ஆகணும். ஆனால் கிறிஸ்துவம் எப்படி ஆகி போச்சுன்னா, கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய சித்தம் இல்லை நான் நல்லா இல்லை, அப்படி ஆகி போச்சு. கர்த்தர் சொல்கிறாரு என் சித்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. எத்தனை ஆமேன்னு சொல்லுது.
அப்ப நாம தான் என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபிளெக்சிபிளாக வந்துட்டோம். எல்லாம் கத்தர் சித்தம் போல் இருக்கு. இப்போ எது கத்தர் சித்தம் நோய் வந்துச்சுன்னா அது கத்தர் சித்தம் போல் இருக்குது. பண குறை வந்துச்சுன்னா அது கத்தர் சித்தம் போல் இருக்குது. கத்தர் சித்தம் என்னவோ அது மாதிரி நடக்கும் இல்லைங்க. கத்தர் ஒரு நாளும் யாரையும் குறைவாவையும் தாழ்ச்சியாய் வைக்கிறது இல்லவே இல்லை. பைபிள் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும், கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப குறைபடாதுன்னா நான் குறைவில் இருக்கிறேன்னா அது கத்தட்ட பிரச்சனை இல்லை. எத்தனை சொல்லுது ஹல்லேலூயா. அப்ப நான் கத்தட ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறேன், கத்தட்ட ஒரு பிரச்சனையும் சொல்லுங்க, கத்தட்ட ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. இப்பதான்டா என் தொண்டைக்கு கொஞ்சம் வலி இல்லாம இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப கத்தட்ட ஒரு பிரச்சனை இல்லைன்னா அப்ப பிரச்சனை யார்கிட்ட? என்னகிட்ட. சொல்லுங்க, என்னகிட்ட. நான்லாம் அதில் கத்தட்ட போயிடுவேன். அப்பா உங்களாட்ட ஒரு பிரச்சனை, என்கிட்ட தான் பிரச்சனை. ஏன்னா நான் சரியாகி நான் மேலே வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? நான் அப்படியே ஓட பிடிக்கவே இல்லை. கத்த சொல்றாரு, சுகவீனமா இருக்கிறியா, என் தழும்புகளை சுகமானு சொல்லுது. எதை நம்புற அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், ஆண்டவரே சுகத்தை நான் நம்புறேன். ஆமென். அப்போ ஒருவேளை சுகவீனமா இருக்கலாம், ஆனா அதை நான் நம்புவேன். எத்தனை ஆமேன்னு சொல்லுது? சொல்லுங்க, சுகவீனமா இருந்தா கூட அதை நான் நம்ப மாட்டேன். சுகத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார், அதை நான் நம்புறேன். ஆமென். அப்ப எதிர்த்து போராடுவதற்கு நான் தயாரா இருக்கணும், எதிர்த்து மேற்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இருக்கும்போது கத்தர் நம்மளை ஈஸியாக அதுல இருந்து வெளில கொண்டு வந்துருவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் அதை தான் இன்னைக்கு தயார் பண்ண போறோம். மதகுகளை திறந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா சாவியை போடுறோம், எல்லாம் ஓகே. இன்னைக்கு ஒரு சாவி என்னன்னா இங்க சொல்றாரு, நம்ம வாசிச்சோம் இல்லையா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3:23, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. எப்படி? அப்ப வசனத்தை கேட்பது, சபைக்கு வருவது நல்லது, சபைக்கு வந்து வசனத்தை கேட்பது நல்லது. கேட்கக்கூடிய வசனம் எனக்கு உணர்வை கொடுப்பது அதை விட நல்லது. நிறைய பேர் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா கேட்டு உணர்வு அடைகிறாங்களா? அந்த உணர்வு அடைகிறதுல தான் அங்க 30, 60, 100 இருக்குது. அப்ப நீங்களும் நானும் சபைக்கு வரோம், நல்லது, கெட்டதே கிடையாது. ஆனா வருகிற நாம இங்க வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம் இல்லையா, அதை கேட்டு உணர்றோமா? அதை நான் புரிந்து கொள்ளுகிறேனா? கேட்ட வசனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த வசனம் எனக்குள்ளார வேலை செய்யும். நான் கேட்ட வசனத்தை நான் புரிந்து கொள்ளலைன்னா அது எனக்குள்ளார வேலை செய்யவே செய்யல. இங்க எப்படி வேலை செய்யும் சொல்றாரு பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டு உணர்வனா இருக்கும் போது அவன் 30, 60, 100 மடங்கு பலன் என்ன பண்றான். அப்ப நான் வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை நான் எப்படி சந்திக்க போறேன், எப்படி மேல வர போறேன்னா நான் வசனத்தை கேட்டு உணர போறேன். ஆமென். அப்ப உலகத்தில் பஞ்சமா இருக்குது. இப்ப நீங்க என்ன நினைக்கலாம், உலகத்திலே பஞ்சங்க அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, இல்லப்பா, வசனத்தை கேட்டு உணர்வு வருதா உனக்கு, நீ புரிந்து கொள்கிற வசனத்தை. ஏன்னா 2 ராஜாக்கள்ல 7ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி இருக்குது பாருங்க. அந்த தேசத்துல பஞ்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. நான் பண்ணுனா நீ பண்ணுன்னு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப 7:1-2, அப்போது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எந்த மாதிரி சுச்சுவேஷன் தெரியுமா? சமாரியா பட்டணத்துல பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம்னா ரொம்ப கடுமையான பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம்னு முன்னாடி அதிகாரத்தை பார்த்தனா சொல்லுது பாருங்க. 6:25 சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1 கிலோ அரிசி 80 ரூபா இருந்து இப்போ 100 ரூபா ஆயிடுச்சு. தெரியுமா? இருக்கீங்களான்னு தெரியல. இப்ப இங்க எவ்வளவு பஞ்சம்னா, இப்ப 100 ரூபா விற்கிற அரிசி 500 ரூபா 1 கிலோன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதுவும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா? நாங்க பெட்ரோல் போன மாசத்தெல்லாம் பெட்ரோல் திடீர்னு சாத்திட்டான் கடைய இல்லைங்களா? பெட்ரோல் பங்கு மூடிட்டான். ஏடா ஓடி பார்க்குறான் பெட்ரோல் பங்கு இருக்குது, பெட்ரோல் அங்கே இல்லை இல்லைங்களா?
யோசிச்சு பாருங்க. ஐயோ என்ன பண்ண போறோம்? எல்லாம் அங்க இங்கேயும் பறந்து போய் எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்குமோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுது? கியூல நிக்குது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ கியூ நின்று 1/2 மணி நேரம் கியூல நின்னோம். நானே நின்று இருக்கிறேன் கியூல. ஐயோ போச்சு போட்டிருக்கேன், நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு பெட்ரோல் இருக்காது அப்படின்னு போய் பார்த்தோன்னா 1/2 மணி நேரம் நின்று பெட்ரோலை போட்டோம். பாட்டில்ல கொடுக்க மாட்டேன் சார், வண்டி எடுத்துட்டு வாங்கங்கிறான் இல்லைங்களா? அது எப்படி, அதில் நான் எப்படி மேலே போகிறது? அப்போ என்ன எப்படி போகிறதுனா பெட்ரோல் டேங்க் இப்போ ஃபுல்லாக இருக்கணும். நாம என்ன பண்றோம்? ஓடி ஓடி தான் ஊத்துறோம். ஓடி ஓடி என்ன பண்றோம்? நான் தவறா சொல்ல, நான் எப்படி மேலே வர போறேன்? இப்போ இங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பஞ்சம் வந்துருச்சு, அவ்வளோ பஞ்சம் வந்துருச்சு. அதன் மத்தியில் அந்த சமாரியாவுடைய ராஜா அவனுக்குள்ளார பெரிய கேள்வி, ஐயோ இதெல்லாம் மாறுமா அப்படின்னு யோசிக்கிறான். யோசிக்கும் போது எங்க தான் வரான் அவன்? எலிசா கிட்ட தான். இன்னைக்கு எதான் சொல்றேன், எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அப்பெல்லாம் எங்க தான் வரணும்? சபைக்கு வரணும். சபையை வார்த்தைக்குள்ளார என்ன பண்ணும்? அப்ப இங்க எலிசா சொல்றாரு, அப்பா இன்னைக்கு இந்த பஞ்சம் மாறுது. ஹல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க. உடனே கீழே இருக்க அடுத்த வசனம் படிச்சுன்னா வேலைக்காரன் சொல்றான், அதெல்லாம் சரிதான், ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட அது நடக்குமா? நடக்கவே நடக்காதுங்கிறான். இன்னைக்கு நீங்க ஒருவேளை இங்க இவ்வளோ வார்த்தையும் கேட்டு அது எனக்கு நடக்காது நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா சாவி யார் தான்? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சொல்றான் பாருங்க, அவன் வேலைக்காரன், ஆண்டவர் வானத்தின் மதகளை திறந்தா கூட நடக்குமா? நடக்காது அப்படிங்கிறான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நடக்கும் போது அதை நீ புசிக்க மாட்ட அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்களா. அப்ப இன்னைக்கு நீங்கள் நான் அப்படிதான், எல்லாரும் வாழ்றான், நாம அப்படியே என்ன பண்றோம்? காதால புகை வருது, கண்ணால புகை வருது, மூக்கால புகை வருது, அந்த புகையை சொல்ல சாதாரணமே புகை வருது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, ஐயோ அவெல்லாம் அக்கிரம பெறும், அவன் வாழ்றானே, இவன் வாழ்றானே, இவன் ஜெபிக்கவே தெரியாது, இவன் வாழ்றானே, இவன் பைபிள் வாசிக்க. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் ஜெபத்திலையும் நம்ம பெரிய பைல்வான் இல்லைங்க. நான் சொல்றேன், கத்த ஜெபத்துல எதை கேட்பாருன்னா கத்தரி வார்த்தை தான் கேட்பாரு. ஜெபத்துல கத்தரி வார்த்தை இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிச்சா கூட அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. சொல்றல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் ஜெபத்துல நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஜெபம் வரும்போது நாம, ஆண்டவரே நான் கண்ணீர் விடுறேன், ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவரே கடனா இருக்குது, ஆண்டவரே கடன்காரன் திட்டுறான், எல்லாம் ஓகே. அந்த அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? கேட்க தெரியல, அதால பெற்றுக்கொள்ளவும் தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணும், ஆண்டவரே இங்க அவன்கிட்ட தீர்க்கதரிசி சொல்லும் போது அவன் மட்டும் ஏத்துக்கல, அதனால எல்லாத்தையும் பார்த்தான், அவனால அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? எவ்வளோ வார்த்தைகள் இங்க சொல்றோம், சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு அதை உணர்கிறீங்களா? அதை நீங்க உங்களுக்குள்ளார ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது 30, 60, 100 மடங்கு என்ன பண்ணும்? ஆமென். அப்ப சபைக்கு வருது நல்லது, சத்தத்தை கேட்கறது நல்லது. ரெண்டாவது கேட்டு அதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப. அப்போ என்னதான் வேணும் நமக்கு? உணர்வுள்ள இருதயம் வேணும். சாலமன் கேட்கிறார்ல, ஆண்டவரே இவங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயம். ஏன்னா இவங்க ஜனங்கள் அவன் புரிஞ்சு கேட்கணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை தேவன்கிட்ட கேட்கணும். தேவன் சொல்றார், எப்பா என் விருப்பம், எனக்குள்ளார என்ன விருப்பம் இருந்ததோ அதே விருப்பத்தை நீ கேட்டிருக்கிற, அதே விருப்பத்தை நீ கேட்டதால நீ எதெல்லாம் கேட்கலையோ அதெல்லாம் உனக்கு நான் தரேங்கிறாரு. அதை தரேன்னு மட்டும் சொல்றது இல்ல, இதே மாதிரி ஒன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் இருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி யாரும். அப்ப யோசிச்சு பாருங்க, கேளாத ஐஸ்வர்யத்தை கத்த என்ன பண்றாங்க? அப்ப அதுக்கு கீ என்ன? உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா. அப்ப கத்தட வார்த்தையை கேட்டு நான் எப்பெல்லாம் உணர்வடைகிறனோ அப்பெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். அப்பெல்லாம் உங்களுக்கு எத்தனை அம்மைன்னு சொல்லுது. நம்ம சண்டேல நம்ம ஆபிரகாமுடைய ஸ்டோரியை சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை வரும்போது சொன்னாங்க இல்லையா? ஆபிரகாம் பிள்ளையாண்டன் மேல படுக்க வச்சு கத்தி என்ன பண்ணுவான்? ஓங்கிடுவான். ஆமா தானே? ஓங்கின உடனே கத்தர் சொல்வாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கையே போடாதே அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? இவன் உடனே என்ன பண்றான்? கையை போடாம பாக்குறான். ஆட்டுக்கடா இருந்துச்சு, பலியிடும், நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப அந்த சத்தம் இவனுக்கு சரியா கேட்கல, ஈசாக்கு அவுட்டு. இப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் அவுட் ஆனது காரணம் என்னன்னா, கேட்கறது இல்லை, உணர்றது இல்லை, தப்பா கேட்கிறோம். புரியுதுங்களா? இப்ப ஈசாக்க அவன் போட்டிருக்கவும் முடியும், போடாம இருக்கவும்.
அப்ப அவன் ஆபிரகாம் எப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உணர்ந்து வாழ்ந்தவன். அப்ப கர்த்தர் பேசும்போது திரும்ப அவனுக்கு கேட்க தெரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப கேட்காம நம்ம வாழ்க்கையில் சிலதெல்லாம் ஏன் இழக்கிறோம், ஏன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம், ஏன் சிக்கிட்டே இருக்கிறோம்னா, நம்ம எப்பயுமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகல, கேட்டு உணர்ந்து பழகல. கேட்டு உணர்ந்து பழகாம போனதால அந்த சத்தம் கேட்கிறதே தெரியாம என்ன பண்றோம்? நல்லா புரிஞ்சுதான் தெரியல. ஆபிரகாம் அதை சரியா கேட்டு செய்யாமனா இருந்தான்னா அன்னைக்கு ஈசாக்கு அவுட்டு. ஆபிரகாமே பிள்ளையான மேல கையை போடாத அப்படின்னு சொன்னோடனே போடல. ஏன் தெரியுமா? கரெக்டா கேட்டான். கரெக்டா என்ன பண்ணிட்டான்? இப்ப நிறைய பேர் சரியா கேட்காம இருக்கிறதால எதை எப்படி செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. இதை தூக்கி ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறோம், மாட்டை தூக்கி ஆட்டில் வைக்கிறோம், அப்புறம் கோழியில் வைக்கிறோம், கொக்கில் வைக்கிறோம். அது சுற்றி சுற்றி வருது. ஏன்னா நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து வாழ நமக்கு தெரியாம விட்டுட்டோம். ஏதோ உணர்ச்சி வசப்படுறோம். உணர்ச்சி நல்லது, அதை காட்டிலும் உணர்வு ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க, நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படியா இருக்கணும், ஓகே நல்லது. ஆனால் உணர்வு அடைகிறீங்களா? கேட்டு உணர்ந்து கொள்ளும் போது, இங்க சொல்லுது இல்லையா, கேட்டு உணர்ந்து கொள்ளும் போதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க ஏதோ ஒரு ஆமென் சொல்லுது. அதாவது ஒரு கர்த்தர் உன்னை மேன்மையை வைக்கணுமா, என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், அப்ப காதை கொடுத்து நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டன்னா, அது உனக்குள்ளார போயிடுச்சுன்னா அது ஒன்ன சாதாரண நிலை வைக்காத அசாதாரண நிலை கொண்டு போய் என்ன பண்ணும்? அப்ப நான் எதுல கவனம் செலுத்தணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலும் கேட்டு உணர்வடையில கவனம் செலுத்தணும். ஆமென். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப நேரங்கள் எதுக்கு ஒதுக்கணும்? சமைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், கதை பேசுறது நேரம் ஒதுக்குறோம் இல்லைங்களா? டீ போட்டுட்டு உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம். அப்பாடா, ஏன்னா அவங்க அப்பதான் ஒரு டீ குடிச்ச மாதிரி என்ன பண்ணுது, அவசரமா போட்டு என்ன பண்ணு. நானே காஃபி போடும் பாருங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து உட்காந்து குடிச்சாதான் நீ காஃபி குடிச்ச மாதிரி இருக்கும் நிம்மதியா. இல்லைன்னா ஐயோ குடிச்ச மாதிரியே. ஏன்னா அது ஒரு சுகம் இல்லையா? சத்தத்தை காணுவீங்க. அது மாதிரி சாப்பாடு விஷயத்துல பாருங்க, எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும். அதை விட்டுட்டு எப்பா அடுப்புல என்ன இருக்கு பாருன்னா எப்படி இருக்கும்? எங்க வீட்டுல அப்படிதான் பாருங்க, கிறிஸ்டினை போய் அந்த அடுப்புல என்னன்னு பாருன்னா அப்படி டென்ஷன் ஆகும். ஏன் தெரியுமா? நான் அப்பதான் நிம்மதியா உட்காந்து சாப்பிடலான்னு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப யோசிப்பா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், என்ன காரியம் எது நடக்குதோ எது நடக்கலையோ கர்த்தருடைய வசனத்தை கேட்டு உணர்வடைவதற்கு நான் நேரங்களை ஒதுக்க போறேன். நேரம் ஒரு முதலீடு. எத்தனை பேர் சத்தத்தை காணும்? நேரம் கூடமா முதலீடு? ஆமா. ஹல்லேலூயா. நமக்கு அது முதலீடு என்ன பண்ணாது தெரியாது. நமக்கு நேரம் போச்சுன்னா பத்தா சரி பரவாயில்ல இன்னும் 2 மணி நேரம் போட்டு போயிட்டு இருப்போம். இல்ல, நேரத்தை நான் எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் முதலீடு பண்ணுகிறேனோ என் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அப்ப இது வரைக்கும் கேட்டிருக்கிறேன், ஆனா உணர்வு இல்லாம என்ன பண்ணிட்டேன்? ஒரு புரிதல் இல்லாம போச்சு. அந்த புரிதல் இல்லாம போனதால ஒரு சில நேரம் எனக்கு சந்தோஷம் வருது கேட்கும் போது, ஆனா அதோடைய ஆசீர்வாதத்தை கண்ணால பார்க்கவே முடியல. ஏன் பார்க்க முடியல? நமக்கு கேள்வி வரும்போது நமக்குள்ளார ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். சரி சிஸ்டர் சொன்னாங்களே, கத்தர் சித்தல்ல போல் இருக்கு, கத்தர் விருப்பம் இல்லை போல் இருக்கு, அவர் செய்யும் போது வாங்கிக்கும் அப்படின்னே விட்டுட்டோம். விடக்கூடாது. கத்தத்தை காணும். யாக்கோபு பாருங்க, 2 பரிவோடத்தோட வரும்போது ஆண்டவர் ஒன்னும் இடைப்படுறான். நீ யாக்கோபு என்ன படாமல் இஸ்ரவேல் என்ன படுவான்னு சொல்லி அவன் லவுக்குன்னு பிடிச்சிக்கிறான் பாருங்க ஆண்டவரை. நீங்க என்ன ஆஸ்வதிக்காம நான் என்ன பண்ண மாட்டேன். யோசிச்சு பாருங்க, அவன் ஏற்கனவே ஆஸ்வாதத்தில் இருக்கிறான். ஒன்றும் சும்மா வரலைங்க, பஞ்சத்தில் வரலைங்க, அவன் 2 பரிவாதம் வந்துட்டு இருக்கான். அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களை விடவேன். ஆண்டவர் சொல்லுவாரு, அப்போ என்னதான் செய்ய போற? நான் கேட்டு நான் உணர போறேன் ஆண்டவரே. எதோ ஆமென் சொல்லுது. சொல்லுங்க, கேட்டு உணரும் போதெல்லாம். சொல்லுங்க, கேட்டு உணரும் போதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். நம்ம அப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும் கொல்ல பிரியமா இருக்கிறாரு. அதுக்கு ஒரு வழியை வச்சுக்கிறாரு. என்ன வச்சுக்கிறாரு? வழியை வச்சுக்கிறாரு இல்லையா? இப்போ நம்ம கதவு இருக்குல்ல, இதுக்கு ஒரு வழி தான், வழி இல்லையா? நீங்க அந்த பக்கம் வந்து நின்றுக்கிட்டு பிரதர் கதவை திறங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பின்னாடி அது திறக்கலாம், ஆனா நமக்கு அது அளவுடு கிடையாது தெரியுமா? பின்னாடி நமக்கு அளவுடு கிடையாது. நீங்க நான் பின்னாடி தான் வருவோம் பிரதர் அப்படின்னா உள்ள வரவே
சத்தம் கேட்குதான்னு தெரியல. அப்ப நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் உணர்வடைகிறதுக்கு கேட்கல. அப்ப சாதாரணமா கேட்கிறேன். ஏன்னா பைபிள் சொல்றது பாருங்க, அந்த அதிகாரத்தை அடுத்து பார்க்கும்போது கேட்க காதுள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அவன் கேட்கிறான், அந்த வேலைக்காரன் கேட்கிறான், இதெல்லாம் மாறுன்னு கேட்கிறான் இல்லையா? மாறுன்னு வார்த்தை வருகிறது. வரும்போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாவே அதை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை இங்கேருந்து என்ன வார்த்தைகள்லாம் வருகிறதோ அதை அப்படியே கேட்டு அதை உணர்வுக்குள்ளார கொண்டு போங்க. அப்படி உணர்வுக்குள்ளார கொண்டு போயிட்டீங்கன்னா எதில் நீங்கள் எந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உணர்வு அடைகிறீங்களோ அந்த வார்த்தை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் அவன் மட்டும் சொல்றான் பாருங்க, ஆமா ஆண்டவர் மதவை திறந்து விட்டா கூட அது நடக்குமா? நடக்கவே நடக்காதுங்கிறான். தீர்க்கதரிசி சொல்றாரு, நடக்காதுதான்ப்பா, சாரி நடக்கும் தான்ப்பா, ஆனா நீ நம்பல, அதனால நீ அதை ருசிக்கவே. இன்னைக்கு நிறைய பேர் நாம அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்? நான் வசனத்தை கேட்கிறேன், கேட்டு உணர்வுல நான் என்ன பண்ண போறேன்? இருக்க போறேன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு வசனத்தை அப்படியே பாப்போம். மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம், மத்தேயு 15:10. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். என்னது? அப்ப ஆண்டவர் கேட்டு உணரச் செய்வதில் ரொம்ப குறியா இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? அப்ப கேட்டு உணருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா இந்த அந்த பரிசேயர் சதுசேயர் கூட கொஞ்சம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. இப்படி ஒரு கூட குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? 2 பேரும், ஒரு குருடை இன்னொருத்தனுக்கு வழிகாட்டினான்னா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? குழியில தான் விழுவாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நீ உணர்வடைஞ்சு எதை கேட்கணுமோ அதை கேட்டுட்டன்னா உனக்கு வாழ்க்கை மாறிடும். நீ உணர்வடைஞ்சு எதை கேட்கணுமோ அதை கேட்காத விட்டுட்டு மற்றவங்க பேச்சை கேட்டுட்டன்னா அவன் குருடனா இருப்பான். அவன் பேச்சை கேட்டு நீ போயிட்டன்னா நீ அவனும் விழுவான், நீ என்ன பண்ணுவ? குழியில. அப்ப நிறைய காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணராம செயல்கள் செய்யும் போது நான் என்னை அறியாமலே பிரச்சனை என்ன பண்றேன்? நான் போய் விழுந்துக்கிறேன். அப்ப பிரச்சனையிலேருந்து நான் மாற முடியுமா? கஷ்டத்திலேருந்து மாற முடியுமா? கண்ணீர்லேருந்து மாற முடியுமா? மாற முடியும். மாறக்கூடிய வார்த்தைகளை பேசும்போது அதை கேட்டு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, உணர்ந்து அதை நம்பிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? பலிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா அங்க சொல்றாரு 4 விதமான நிலம். அங்க சொல்லும்போது 1 வழி அருகே, 2வது கற்பாறை, 3வது முள்ளுள்ள, 4வது நல்ல நிலம். அப்போ ஒவ்வொரு நிலத்திலையும் ஒரு பிரச்சனையும் சொல்றாரு. என்ன பிரச்சனை? 1 கேட்டு உணர மாட்டாங்கிறாங்க, இன்னொன்னு உலக கவலை, இன்னொன்னு ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இப்படி இதெல்லாம் இருக்கிறதால அது பலன் இல்லாம போயிடுது. ஆனா உலகத்தின் பிரச்சனைகள் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்ம இருந்துட்டோம்னா கண்டிப்பா அது வேலை என்ன பண்ணும்? சரி, ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இப்போ மார்க் சுவிசேஷத்துக்கு வருவோம். மார்க் 4ஆம் அதிகாரத்துல இன்னொரு விஷயத்தை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால், என்னங்க கேட்டு உணர சொல்லிட்டீங்க, இங்க சொல்றாரு கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்னன்னா, காதை எதுக்கு தான் கொடுத்துருக்கிறாராம்? காது இருக்குதுன்னு கேட்காதப்பா, காது கொடுத்ததே எதுக்கு தான்? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் காதுல கேட்குறோம், கேட்டு என்ன பண்றது தெரியுமா? நம்மளை அறியாமலே கேட்டது நம்மளே எடுத்து வெளில விட்டுட்டு போயிடுறோம். அது உள்ள போனாதானே பிரச்சனை. சில நேரத்தில் நம்ம யாராவது திட்டுறாங்கன்னா அதை தூக்கி வெளில கிடச்சிருங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்ல வார்த்தையில கேட்கும்போது என்ன பண்ணணும்? அதை உள்ள போய் வைக்கணும். சொல்லுங்க, உள்ள போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வைக்கணும். ஆமென். அப்ப கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்னா, எப்பா காது கொடுத்தது எதுக்கு தான்? கேட்கறதுக்காக காதை கொடுத்ததுப்பா, அதனால கேளு அப்படிங்கிறாரு. இன்னொரு அர்த்தம், இன்னொரு மொழி பேப்பர் சொல்லுதுங்க, கேட்டு புரிந்து கொள்வதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால், கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது கேட்டு உணர்ந்து கொள்ளக்கூடியவனா ஒருவன் இருந்தான்னா அந்த காதுல கேட்டதுக்கு அதற்குரிய பதில் என்ன பண்ணும்? வரும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப கேட்க காதுள்ளவன் கேட்க கடன்னா, கேட்கக்கூடிய வார்த்தையை புரிந்து கொண்டவன் புரிந்து கொண்ட விஷயத்துல அவன் நன்மை என்ன பண்ணுவான்?
பெருமான். அடுத்த வசனம் படிங்களேன், அதில் அப்போ புரியும் நமக்கு. பின்னும் அவர் அவளை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு? கேட்கிறத அளக்கிற அதை ஒப்பிட்டு கொடுக்குற. எப்படி சொல்றாரு? எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவினால் உங்களுக்கு என்ன பண்ணும். இல்லையே, நம்ம ஊரில் திருமணம் வச்சா ஒரு நோட்டை வச்சு என்ன பண்ணுறோம், எழுதிடுறோம். இவங்க எவ்வளோ பத்திரிக்கை வந்தோன்னே என்ன பண்ணுவோம், அவன் என்ன நிறைய வச்சிருப்பான்னு பார்த்தா 500 தான் வச்சிருக்கிறான் அப்படின்பா இல்லையா. அப்போ என்ன பண்ணுற, எடுத்து பார்க்குறோம், அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு என்ன பண்ணுறான், போய் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இப்போ அதை அந்த அளத்தை சொல்லிட்டு கேட்கறதையும் அதில் சேர்த்து சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ காது எதுக்காக கொடுத்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வதற்காக கொடுத்தது. அது புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில நீ இன்னும் உயரணும்னா எந்த அளவினால் அளக்கிறியோ அதனால் உனக்கு அளக்கப்படும். அதை அடுத்த வசனம் பார்த்தா நமக்கு அதில் இன்னும் விளக்கம் புரியும் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ உள்ளதும். அப்படின்னா இப்போ புரியும் பாருங்க, எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே நாள் அளக்கப்படும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோத்துக்கால நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். ஒன்று இங்கே சொல்லும்போது சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ. என்ன சொல்றாருன்னா, எப்பா கேட்கறதுக்கு காதை கொடுத்துட்டேன், அதை கேட்டு நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய காரியத்தை நீ மாற்றி அமைச்சிட்டன்னா உள்ளவன் எவனோ, அதாவது கேட்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இல்லாதவன் எவனோ அப்படின்னா கேட்டு உணர்வு இல்லாமல் இருக்கிறான் பாருங்க. இப்போ சபையில் வந்திருக்கிறீங்க, பளிச்சுன்னு புரியும். இப்போ சபைக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ இதில் இருக்கிறவங்க உள்ளவர்கள் எவர்களோ அவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்போ ஆக சந்தோஷம் இல்லைங்களா. இப்போ கேட்டு உணராம இருக்கிறாங்க, உணராம இருக்கிறவங்களை எடுத்து யாரு கேட்டு உணர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாராம். இப்ப புரியுது பாருங்க. உள்ளவன் எவனோன்னா புரிய மாட்டேன்ருச்சு, இல்லாதவன் எவனா. அப்ப என்னன்னா, கேட்டு உணர்வு இல்லாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவன் எந்த நிலைமைக்கு போயிடுவான்னா, தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்கக்கூடிய நிலைக்கு போயிடுவான். அப்ப கேட்டு உணர்வு என்ன பண்ண நம்ம அடையணும். அல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு முடிவு பண்ணோம், ஆண்டவரே கேட்டு நான் என்ன பண்ணும், உணர்வு. அதுதான் சொல்ல வரேன், கேட்டு நான் உணர்வு அடையணும். அப்ப கேட்டு உணர்வடைவனா இருந்துட்டான்னா எல்லாம் என்னை தேடி என்ன பண்றோம், வந்துடும். சிஸ்டர் சொன்னாங்களே, வீடை தேடி காசு வரும்னு. எப்படி வரும்? கேட்டு உணர்வடைஞ்சு இந்த வார்த்தையை நம்பி இருந்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், தேடி வரும். கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க தான் அவங்களுக்கு வேணா வரும் அப்படின்னு சொன்னா யாரு உணர்வடையிலையோ அவங்களுக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, உங்ககிட்ட என்கிட்ட வந்துடும். ஏன்னா உணர்வு இல்லாதவங்கள்ட்ட போய் ஒரு பிரயோஜனமோ, அறுக்காதவனுக்கு 58 அருவாங்கிற மாதிரி அவன்கிட்ட ஒரு பலனுமே இல்லை. எவ்வளோ கத்தரை கொடுத்தா கூட எடுத்துல அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கை நன்மை என்ன பண்ணாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் முடிவு பண்ண, ஆண்டவரே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும். ஆஹா, நம்மகிட்டேருந்து எடுக்கணுமா நமக்கு கொடுக்கணுமா நம்ம தான் முடிவு பண்ணணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியலான்னு திரும்பவும் சொல்கிறேன். கேட்க காதுலவன் கேட்க கடுறான். காது எது கொடுத்துருக்கிறாரு? கேட்கறதுக்கு. ஒன்று. ரெண்டாவது எது கொடுத்துருக்காரு? கேட்டு உணர்வு அடைகிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? இப்படி கேட்டு உணர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி அளக்குறது எப்படி திரும்ப வருகுதோ அதே போல் நான் கேட்க 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 எனக்கு என்ன பண்ணுது, வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அப்படிப்பட்டவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறவன் கண்டிப்பாக எல்லாம் அவனுக்கு வரும். ரெண்டாவது, யாரெல்லாம் கேட்டு உணராமல் இருக்கிறானோ அவனுக்கு சேர்ந்து வரும். இப்படி சொன்னா தெரியும் பாருங்க. 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்துட்டு போறான் எஜமான், நம்ம தானே. இப்ப திரும்ப வராரு, கணக்கு கேட்கறதுக்கு வராரு. வரும்போது 5 தாலந்து வச்சு என்ன பண்றான், 10 தாலந்து நான் சம்பாதிக்காதவன் கொடுக்குறான், இல்லை எஜமான்ட்ட கொடுக்குறான். அடுத்தது 2 தாலந்து உள்ளவன் என்ன பண்றான், 4 காமிக்கிறான். ஒருத்த மட்டும் என்ன பண்றான், ஆண்டவரே நீங்க மோசமான ஆளுன்னு நினைச்சிட்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இல்லையா. இப்போ அவனை திட்டுறாரு, அதான் இருந்தா போதாரு, பிரச்சனை இல்லை.
ஆனால் என்ன பண்ணுறாருன்னா அவன்கிட்ட ஒன்றை எடுத்து யார்கிட்ட கொடுத்துருக்கணும், 2 நாள் அவன்கிட்ட கொடுத்துருக்கணும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஏதோ பண்ணிருக்கான் இல்லையா, ஆனால் அவன்கிட்ட கொடுக்கல. யார்கிட்ட தான் கொடுக்குறாரு? 5 10 கொடுக்குறாரு. எவ்வளோ அநியாயம் இல்லையா? இப்போ நாம் என்ன பண்ணுவோம், எவன் கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தான் கொடுப்போம் இல்லைங்களா? ஆண்டவர் சொல்கிற கஷ்டப்படுறியா, நீ கஷ்டப்படுன்னு அவனுக்கு கொடுக்குறேங்கிறாரு. இப்போ நமக்கு அது எப்படி ஆண்டவரே, நான் 2 நாளாக்குனேன், இல்லைப்பா அவன் 5 10 இருக்கிறானே. அப்போ இவன் இந்த 1 கொடுத்தோம்னா 1 10 அவனால் ஆக்க முடியும், அதனால் அவன்கிட்ட நான் கொடுக்குறேங்கிறார். ஆண்டவரை போய் கேள்வி கேட்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா பதில் அங்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், ஆண்டவரே நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உணர்வடையனோ அந்த அளவுக்கு என்னை தேடி எல்லாம் என்ன பண்ணும், வரும். கேட்டு உணர்வு அடையலைன்னா இருக்கிறதும் போயிடும். போகிறதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சிச்சா? போன மாதம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இந்த மாதம் தீச்சல் ஆகிப்போச்சு. ஏன் தீச்சல் ஆச்சுன்னா கேட்டு உணர்வு இல்லை, அது வேற எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இன்னொன்று சொன்னால் புரியும் பாருங்க. நம்ம வீட்டில் பைப்பு இருக்குது, தண்ணி இருக்குது இல்லையா? இப்போ நம்ம தண்ணி அடிச்சுட்டே இருக்கோம், ஊற்று வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? இப்போ தண்ணி அடிக்காம விட்டுட்டோம்னா அது அப்படியே இருக்காது, வேற யாரோ மோட்டர் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க, அங்கே அந்த ஊற்று தண்ணி போயிடும். சத்தத்தை காணோம் ஒன்றும். ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்க முடியாது. அவன் மோட்டர் போட்டான், அவன் இழுத்துட்டான். சத்தத்தை காணோம் ஒன்றும். இப்போ நாம் கர்த்தரை நம்ம பக்கம் ஆசீர்வாதத்தை இழுக்கிறதுக்கு கேட்கணும், உணரணும். நீங்கள் உழுந்து பெறலை வேணாம், உழுந்து பெறலாம் ஒட்டு மட்டும் தான் ஒட்டும், ஒட்டாதே ஒட்டாது, சிலதான் ஒட்ட மாட்டேங்குது. அதனால் உழுந்து பெறலை வேணாம், ஆண்டவரே கேட்டு நான் என்ன பண்ணும். இதை தான் சாலமன் செஞ்சான். ஆண்டவர்கிட்ட அவன்கிட்ட கேட்கும்போது என்ன வேணும் சாலமோன், நீ என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும்னு சொன்னவனே ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்துருந்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னவனே இவன் கேட்டவொடனே அவர் சொல்கிறாரு, எப்பா நீ கேட்டதால எனக்கு விருப்பமானதை நீ கேட்டுட்ட, நான் விரும்பிட்டு இருந்தேன் இதை தான் கேட்பேன்னு, அதையே நீ கேட்டுட்ட, அதையே நீ கேட்டதால நீ எதெல்லாம் கேட்கலையோ அதெல்லாம் டபுளாக என்ன பண்ணுறேன், உனக்கு ட்ரிபிளாக தரேன், உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ சொத்து உனக்கு இருக்குதுப்பா, ஆனால் என் சொத்து உனக்கு போகுதுங்கிறாரு. இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது அநியாயமா அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம பார்வைன்னா அநியாயமாக இருக்கும், கர்த்தர் பார்வை தான் கரெக்டு. அதுதான் இங்கே சொல்கிறாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுடைய உள்ளதும். அதான் சர்வே சொல்லுது. ஒரு 30 லட்சம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த 30 லட்சம் வச்சுருக்குறோம், அதை வச்சு அப்படியே உட்காந்துருந்தோம்னா 3 மாதத்தில் 30 லட்சம் என்ன பண்ணுறோம். ஆனால் அந்த 30 லட்சம் இருக்கும்போதே மேலே ஏதாவது செஞ்சோம்னா 30 லட்சமும் இருக்கும், மேலே என்ன பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆளாக இருக்க போகிறீங்கன்னு தெரியல. இப்போ வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அதை விட டபுளாக வரணும்னா கேட்க கேட்க வந்துக்கிட்டே இருக்கும். உணர்வடைய சத்தத்தை காணோம். ஒன்றும் நான் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய பேர் வரோம், சத்தத்தை கேட்குறோம், ஆனால் உணர்வடைஞ்சி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நானுமே கேட்குறேன், நிறைய நேரம் பிரசங்க நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சிலது ஸ்பார்க் அடிக்கும், சிலது ஸ்பார்க்கே அடிக்காது, அப்படியே போனாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்கு இது புரிய ஆரம்பிச்சிச்சு, ஓஹோ கேட்குறதால மாத்திரமல்ல, கேட்டு உள்ளே போய் ஸ்பார்க் அடிக்கணும். என்ன பண்ணும், ஸ்பார்க் அடிக்க தெரியுமா? டக்குன்னு உகத்தை திட்டுவொடனே ஸ்பார்க் அடிச்சிடும். இப்படி சொன்னால் தெரியுமா, தூங்கிட்டு இருக்கிறவங்க டப்புனு கில்லுங்க பார்ப்போம் இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஸ்பார்க் அடிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு ஸ்பார்க் அடிச்சிருச்சுன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஸ்பார்க் அடிக்கலைன்னா ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி? தசமபாகம் கொடுத்துட்டு ஆண்டவரே, அதை கொடுத்த ஆண்டவரே, இதை கொடுத்த ஆண்டவரே, ஒன்றும் ஆகலை. ஆமாப்பா நீ கொடுத்ததான், ஆனால் இதையும் செய்யணும், அதை விட்டு விடாமல் இருக்குன்னு சொன்னேன். நீ இதையும் விட்டுட்ட, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதை விட்டுட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நம்ம பிரசங்கம் பண்ணும்போது சில வேலைகள் என்ன பண்ணுவாங்க ஜனங்கள்னா, தசமபாகத்தை பற்றி சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க. அதை சொல்ல நிறுத்திட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னைக்கோ தசமபாகம் சொன்னபோது என்ன பண்ணுவோம், கொடுக்காம விட்டோம்னு கொடுப்பாங்க. இவங்க முன்னேறுவாங்களா என்ன? போன வருஷம் விதைச்சேன், அதோட 5 வருஷம் கழிச்சு விதைச்சிருக்கிறேன், 4 வருஷம் என்ன பாச்சு, 4 வருஷம் கரம்பாக தான் கிடந்துச்சு. அப்போ ஜனங்களுடைய வாழ்க்கை ஏன் கரம்பாக கிடக்குதுன்னா, தொடர்ந்து ஒரு காரியத்தை அவங்க செய்வதே
இல்லை. ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணணும், ஆண்டவரே இந்த 100 மடங்கு பலனை நான் பெற்றுக்கொண்டது போல் இந்த உலகத்தில் 100 மடங்கு பலனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ எப்போதும் கேட்கணும். விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால். எந்த கேள்வினால்? தேவனுடைய வார்த்தை. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ புரியும் உனக்கு. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையால் வரும். கேட்கக்கூடிய நான் விசுவாசத்தில் பேசும்போது நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனால் பிறந்தவெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்லுது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன் ஜெயன்னு சொல்லுது. அப்போ நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், மேலே வர முடியும். இந்த உலகத்தில் எக்கனாமிக்கு கீழே போகலாம், இல்லை ஒன்றுமில்லாமல் ஆகலாம். ஆனால் என்னுடைய பரலோகத்து தேவனுடைய எக்கனாமிக்கு எப்பயும் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். எப்போதும் மதங்களை திறந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவார் இருப்பார். அதனால நான் எப்போதும் என்னதான் கேட்கணும்? ஆமென் சொல்லாமா? நீங்க தான் முடிவு பண்ணும். உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான், ஏன் ஆசீர்வாதத்துக்கு நான் தான். அப்ப 24 மணி நேரம் இருக்குது. நேரத்தை முதலீடு பண்றோமா? சத்தத்தை காணோம். 5:10 எழுந்திருந்து பிரேயர் சொன்னது போல நடந்து முடிச்ச பிறகு 6:10 என்ன பண்ணுறோம்? இல்லை, 6:10 என்ன பண்ணுறோம்? திரும்ப 5:10 வருது இல்லையா, அது வரைக்கும் என்ன பண்ணுறோம்? நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ நாம் முன்னேறாவதற்கும் முன்னேறாமல் இருப்பதற்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணரலை. இன்னைக்கு உணரணும். திரும்பவும் சொல்கிறேன், ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு 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 வளர்ந்ததால் அவனுக்கு எந்த குறைச்சலும், ஆசீர்வாதத்துக்கு குறைச்சலே இல்லை. இன்றைக்கி நமக்கு ஏன் குறைச்சல்னா, அதை விட்டு வேறு ஏதாவது சொல்லுங்கள். நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் 16 மணி நேரம் வேலை செய்யலாமா அப்படின்னா ஓ ரைட்டுன்னோம்னா அதுதான் ஓகேன்றோம். நான் தப்பாக சொல்லலை இல்லையா? கண்டிப்பாக செய்யணும். வேலை என்ன பண்ணும்? செய்யணும். ஆனால் வேலையே சார்ந்து இல்லை, தேவனையை சார்ந்து என்ன பண்ணணும் இருக்கணும். அதே போல் படிப்பை மட்டும் சார்ந்து இல்லை, தேவனையை சார்ந்து என்ன பண்ணணும் இருக்கணும். பணத்தை மட்டும் சார்ந்து இல்லை, தேவனையை சார்ந்து என்ன பண்ணணும் இருக்கணும். என்னுடைய அதாவது நிலத்தை சார்ந்து இல்லை, தேவனையே சார்ந்து. அப்போ எல்லாரும் எப்போதும் தேவனையே சார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு உணர்ந்து கொண்டோம்னா எல்லா ஆசீர்வாதம் நம்ம பெருகிட்ட என்ன பண்ணும். எத்தனை ஆமென் சொல்லுது? ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் கேட்குறதா மாத்திரமல்ல, உணர்கிறவனாய் கர்த்தரே என்னை மாற்றுங்க. கேட்டு உணரும்போது 100 மடங்கு பலனை அடைவேன் என்று வேதம் சொல்லுகிறது. 100 மடங்கு பலனை அடையும்படியாய் கேட்டு உணர போகிறான் ஆண்டவரே. ஆமென். எழுந்திருக்கலாமா?